இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியப்பம், ரைஸ், ஈவன் பிரியாணிக்கு கூட ரொம்பவே சூப்பர்பான சைட் டிஷ் ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் செமி கிரேவி ரெசிபி, இதை நாங்கள் வந்து மசாலா சிக்கன்னு சொல்லுவோம். இந்த ஒரு சூப்பர்பான டிஷ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பர், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 150 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் குக்கரே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சிக்கன் வந்து சாஃப்டாக வரத்துக்கு இந்த குக்கர்லேயே நம்ம தாளித்து விசில் விட்டு எடுத்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் வந்து ஒரு 150 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும். உங்களுக்கு உரப்பு பிடிக்குன்னா இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா சேர்த்துங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சேர்க்கலை. வெங்காயம் வதங்குறதுக்கு உள்ள உப்பு மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். நம்ம மசாலா போடும்போது அதில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ அந்த உப்பை வந்து நல்லா அந்த வெங்காயத்தோடு வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 150 கிராம் தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த நான் வந்து தக்காளி அரைச்சி தான் போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அரைச்சி போடுற தக்காளியில் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். எந்த கிரேவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இது அரைச்ச தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இப்போ அது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், எண்ணெய் திரிஞ்சு வரணும்னு சொல்லுவாங்க. நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதே இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயில் கருகிடாமல் அதே நேரத்தில் லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா அல்லது மட்டன் சிக்கன் மசாலா எது வேணாலும் சேர்த்துங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரமும் நீங்கள் பச்சை மிளகாலையோ இல்லை மிளகாத்தூள்லையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு 1 கப்பு அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டில் உள்ள தயிர். நீங்கள் வந்து ரொம்ப புளிப்பான தயிரும் சேர்க்காமல் ரொம்ப புளிப்பில்லாத தயிர் சேர்க்காமல் மீடியமான புளிப்பு உள்ள தயிரை வந்து இதில் சேர்த்துங்க. இப்போ இந்த தயிர் வந்து நல்லா திரண்டு வரணும். இந்த எண்ணெயும் தயிருமா திரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துங்க, இல்லைன்னா வந்து உப்பு போட்டுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ தான் நான் வந்து தேவையான அளவு உப்பையும் போட்டிருக்கேன். இப்போ இந்த தயிர் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா திரண்டு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 3/4 கிலோ அளவு கோழி சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை கிராம் கோழி போடுறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி மசாலாலாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் மல்லிக்கீரை புதினா சேர்த்து இந்த கிரேவியோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி சேர்த்துருக்கேன். சேர்க்கலைனாலுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. கோழியிலே நார்மலாகவே தண்ணி விடும் நம்ம விசில் வச்சு எடுக்கும்போது, அதனால் நீங்கள் பார்த்தே தண்ணி ஊற்றிங்க. இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு வச்சுருங்க. அது எத்தனை விசில் விடுதோ கரெக்டாக நீங்கள் 10 மினிட்ஸுக்கு வச்சுருங்க. அப்புறமா விசில் விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணியாக இருக்குது. அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ வந்து கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகி நல்லா வரும். இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நமக்கு சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியப்பம், ரைஸ், ஈவன் பிரியாணிக்கு ஒரு சூப்பர்பான சைடிஷ் தான் இது. கோழியில் மட்டும் இல்லாமல் மட்டன், பீஃப் நீங்கள் இதிலெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும். பேச்சுலராக இருக்கிறீங்க, அதுவும் சண்டேஸ் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோ வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.